ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெய்லி எங்கள் வீட்டில் நடக்கிற சீன் இதுதான். அண்ணு வந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாள். ஒரு 6:30க்கு அப்புறம் இருந்து ரெண்டுமே அவள் கூடயே போய் உட்காந்துட்ருப்பாங்க. ஏன்னா அது முடிச்சதுக்கப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க அப்பாவும் பொண்ணும். அதனால் அண்ணு பின்னாடியே தான் அலைவானுங்க ரெண்டு பேரும். சிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பணும்னு சொன்னால் வீட்லேயே அவனுக்கு பயங்கரமாக இதாகி நாக்கெல்லாம் தள்ளிடும். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகிடும் ரெண்டு பேருக்கும். அத்தலிக்கனே நாக்கு தள்ளிச்சே. ஏய் சிட்டு லீஷ் வை, அப்படிதான் பிச்சு போதுரு. டெய்லியும் தான் போவாங்க. ஆனால் அந்த லீஷு பாடி டேக் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா பயங்கர எந்து ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே நாக்கெல்லாம் ஹேண்ட் வெளியே வந்துடும். நல்லா டயர்டாகி தான் போவானுங்க கீழே. ஸோ இவங்க வர்றதுக்குள்ளே நான் டின்னர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே கடகடன்னு வேலை முடிச்சிடலான்னு. சாயங்காலமே கோதுமை ரவை கிச்சடி மாதிரி செய்யலான்னு அதுக்கானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே எல்லா தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா இவங்க வந்ததும் எல்லாருமே சாப்பிட்றலாம். டின்னர் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ப்ரெஷர் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த பக்கம் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு ரவை போட்டோம் அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸோ எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நிலக்கடலை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா பாக்கி ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பாக்கி வந்து தனித்தனியெல்லாம் வதக்கலை. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, கேரட், பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எந்த காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப கலரெல்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. நம்ம ஓப்பன் பேனில் பண்ணோன்னா நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுனா ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். தேங்காய் சட்னியுமே ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன். காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ட்ரைபாட் ஆடிட்டே இருந்ததா ஆஃப் ஆகிடுச்சு. அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த ரவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்குனேன். நேற்று வச்ச தால் கொஞ்சம் இருந்தது. ஸோ 2 ஸ்பூன் தான் இருந்தது. அதனால் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தால் இல்லாமல் தான் செய்வோம். சரி பருப்பு கொஞ்சோண்டு இருந்ததே அதையும் சேர்த்துடலாம் அப்படின்னு. கோதுமையை வந்து நல்லா காய்கறி கூட வதக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது கூட கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸோ அதையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் சின்ன பர்னரில் மாற்றி வச்சிட போகிறேன். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்தா சூப்பராக நமக்கு இந்த இது கிச்சடி ரெடி ஆகிடும். உங்களுக்கு காயெல்லாம் பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். புதினாவும் 2-3 சேர்த்துருக்கேன். அதனால நல்லா கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சதெல்லாம் காட்டல, நார்மலாக எப்படியும் செய்வோம்ல அதே மாதிரி தான். ஸோ ஏற்கனவே கழுவி வச்சுருந்த பாத்திரம்லாம் எடுத்து கடகடன்னு வச்சிட போகிறேன். ஏன்னா திருப்பியும் பாத்திரம் சேர்ந்துருக்கு, அதை கழுவணும். ஸோ இன்றைக்கி வாட்டர்மெலன் கட் பண்ணேன். மத்தியானமே கொஞ்சம் தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். வாட்டர்மெலன் எதுவும் சேர்த்துட்டு அரைக்கிற மாதிரி ரெசிபி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு. 1 கப்பு அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா தர்பூசணி பழத்தில், அது ப்ளஸ் 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இதை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் அரைக்கணும். ஸோ பாருங்கள் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இதை கடகடன்னு கழுவிட்டேன். ஸோ நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவங்களும் வந்தாச்சு பாருங்கள். எப்படி வரானுங்க பாருங்கள். கரெக்டாக பால்கனிக்கு போயிடுவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு காலெல்லாம் தொடச்சி விட்டு அந்த லீஷெல்லாம் கழட்டி விடுவாங்களா, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க. சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா படுத்து சொகுசாக உருளுவான். நல்லா தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா தான் விடுவாங்க இந்த பக்கம். அவங்களாவே அங்கே போயிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீம் எல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாம்பாரோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்குமே கூட நல்லா தான் இருக்கும்.
ஸோ நான் வந்து கடகடன்னு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறேன். அவங்க அப்பாவும் பொண்ணும் அவங்கள போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ எனக்கு தான் இப்போ நான் சர்வ் பண்ணிக்கிறேன். நல்லா சுட சுட கோதுமை ரவை கிச்சடி, உப்புமா எப்படி வேணாலும் சொல்லலாம். தேங்காய் சட்னி தாளிக்கெல்லாம் இல்லை. ஸோ சிட்டு பாருங்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறான்னு, நாக்கெல்லாம் வெளியே தள்ளிடும். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஆகும் சரியாகிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்பாவும் பொண்ணும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறேன். ஸோ ஒரு 1 hour நடந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கேன். ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதாவது வேலை பார்த்துட்டு வீட்டிலே அடைஞ்சிருந்துட்டு ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நடந்துட்டு வர்றது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள், வந்து சத்தம் கேட்டதும். ஸோ ஒரு 1 மணி நேரம் தான் ஆகுது நான் போயிட்டு வந்து. அதுக்குள்ளே பாருங்கள் என்ன ஒரு வரவேற்புன்னு. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்குன்னு இருக்க 2 ஜீவன் இவனுங்க தான் அப்படின்னு தோணும். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு, ஆனால் அவ்வளோ ஒரு பசக்கார பசங்க 2ம். மனுஷங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்தா அப்படி சந்தோஷம் வருமானு கேட்டால் கிடையாது. ஸோ அவ்வளோதான். அவங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போது மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஏதோ ரெசிபி பார்த்தேன், நிறையா இருந்ததா, சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது வாட்டர்மெலன், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். உளுந்த முதல்ல லைட்டாக அரைச்சிட்டு பெரிய ஜார் எடுத்துட்டேன். சின்ன ஜாரே போதுமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இருக்கனால ஒழுங்காக அரைப்பட மாட்டேங்குது. அதனால் உளுந்து கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரிசியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா காலையில் புளிச்சிருந்ததுன்னா தோசை ஊற்றிக்கலாம். 2-3 ரெசிபீஸ் பார்த்தேன். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியை கையோட கழுவி வச்சுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கீழே ஒரு தட்டு வச்சு வச்சிடுறது. என் கைக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். சில பேருக்கு புளிக்கவே புளிக்காது, எனக்கு வந்து டக்குன்னு புளிச்சிரும். அதனால் கீழே ஒரு பிளேட் வச்சு தான் வைக்கிறது. இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு மேடையெல்லாம் தொடச்சிட்ருக்கணும் பொங்கிருச்சு அப்படின்னா. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையாலே கலக்கிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா காலையிலேக்குள்ளே ஃபெர்மெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோ ஒன்றும் ஜில்லுன்னு இல்லை, வெளியில் ஜில்லுன்னு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சூடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு வச்சிடுறது. அவ்வளோதான். இப்போ இந்த அரைச்ச பாத்திரம், அப்பாவும் பொண்ணும் கிச்சடி சாப்பிட்டுட்டு குக்கர் வச்சுருந்தாங்க. சரி பாத்திரத்தை கையோட கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. நைட் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி கொஞ்சம் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். காலையில் எழுந்தோடனே நல்லா நீட்டான கிச்சன் பார்த்தோன்னா அன்றைக்கி நாளே நல்லா தொடங்கும், பாசிட்டிவாக வேலை பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.